யார் வேணா வாழலாம், ஆனா தமிழர் மட்டும் தான் ஆளணும் அப்படின்னு நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு சின்ன முரண் இருக்கு. இங்க யார் தமிழர் அப்படின்ற கேள்வி. யார் தமிழர்னு கேக்குறீங்க? நீ ஏன் தமிழரா இங்க வந்து மாறுற? நீ என்ன அடையாளம்? குஜராத்தியா அதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நீ பீகாரியா இல்ல மராட்டியரா எனக்கு ஒன்னும் சிக்கல் இல்லையே. அதுல என்ன அவர் தமிழராக மாட்டாரான்னு நீ அவரை என்ன மாத்திக்கிட்டு இருக்க? மத மாத்திரத்தை குற்றம் சட்டம் வச்சுட்டு நீ என்ன மாத்திக்கிட்டு இருக்க? காக்கைய கொக்காக்குற, கொக்கையன் காக்கையாக்குற. ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு, அந்த மாமரம் வைக்கிற காலத்திலேயே இந்த பலாமரம் வச்சு வளர்த்துருக்குது. 10 பலாமரம் இருக்கு, 1000 மாமரம் இருக்கு. ரொம்ப நாளா இந்த மாமரத்தோடவே இந்த பலாமரம் இருக்குன்னு இத மாமரம்னு சொல்லுவீங்களா பலாமரம்னு சொல்லுவீங்களா? எப்பலா பலாதான் மாமாதான். அப்ப இந்த தமிழனுக்கு ஒரு பேரன்பு இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னவன் தான். நீங்க சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவன் தான். பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, மக்கள் பெருங்கடல்னு சொன்னவன் அவன் தான். எல்லாருக்கும் தனித்தனியா வீடு கட்டி போன பிறகு என் வீட்டுல எல்லோரும் கூடி வாழணுங்கிறது சரி, என் வீட்டுல நீயே தலைவனா இருந்த ஆளணும் ஏற்க முடியாது. அது உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், தகப்பனையும் தலைவனையும்